ஹலோ எவ்ரிவான், நான் தாமஸ் ராகுல். நீ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தூத்துக்குடி ஃபிஷிங் ஹார்பர் வந்திருக்கோம். இங்க சின்னதா ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். அது என்ன மாதிரியான வீடியோங்கிறத ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாங்க போலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மீன் பிடிக்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க பேர் என்ன, எத்தனை வருஷம் நீங்க வேலை பாக்குறீங்கிறத, என்ன வேலை பாக்குறீங்க, எத்தனை வருஷம் பாக்குறீங்கிறத. நான் ஜெபக்குமார். நான் இங்க ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கா. இங்க ஐஸ் தான் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. சம்பளம் பரவாயில்லாம வரும். ஐஸ் போடுறதுன்னா என்ன மாதிரி ஐஸ் போடுறீங்க? எதுக்கு ஐஸ் போடுறீங்க? வண்டிகளுக்கு போடுறீங்களா இல்ல போட்டுக்கு போடுறீங்களா? அதை நான் போட்டுக்கும் போடுவோம், சில்லற மீனுக்கும் கொடுப்போம். மீனுக்கு ஒரு 1 மணி வரைக்கும். நான் இங்க படிச்சுட்டு இங்க வந்தேன். எங்க அண்ணன் சேர்த்து விட்டாங்க. இங்க சம்பளம் பரவாயில்லாம வந்துச்சா, அதனால அப்படியே இங்க இருக்கு. வேலைக்கு நீங்க ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் வேலை பார்ப்பீங்க? இங்க சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு வருவோம். காலையில ஒரு 4 மணி, 12 மணி நேரம் வேலை பாக்குறீங்க. சரி, இப்போ நீங்க 10 வருஷமா போட்டு இருக்கிறீங்க. ஆரம்பத்துல போட்டதுக்கும் இப்ப போட்டு டெவலப்மெண்ட் இங்க நடந்திருக்கா இல்ல இன்னும் அப்படியே தான் இருக்குதா? டெவலப்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் இந்த போட்டு மரத்துல செஞ்ச போட்டு தான் இருக்கும். இப்ப இரும்புல செஞ்ச போட்டு இருக்கு. அது மாதிரி இந்த செட்டுலாம் இப்பதான் போட்டிருக்காங்க. இங்க செட்டு இல்லாம சும்மா வெறுமே தரம் தான் இருக்குது. இப்ப செட்டு போட்டு டெவலப் பண்ணி இப்போ அந்த ஐஸ் போடுறீங்கல்ல, இங்க போட்டோட மரத்துல இருப்பது அது எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? மரத்துல பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ஐஸ் போடணும், இல்ல இரும்புல பண்ண போட்டுக்கு இந்த மாதிரி ஐஸ் பண்ணணும்? மரம் போட்டு அது ஒரு சின்னதா இருக்கும். ஐஸ் கம்மியா போடும். ஒரு 20 பாரு 25 பாரு பாருன்னா இந்த மாதிரி பாரா? இந்த ஐஸ் தான் பெரிய. இரும்பு போட்டுன்னா ஒரு 40 பாரு அந்த மாதிரி போடும் பெருசு. இவங்க கூட கொஞ்சம் கடல் தூரமா போயிட்டு வருவாங்க. தேங்க்ஸ். மாமா தான். மாமா, நீ என்ன வேலை பார்க்க, எத்தனை வருஷமா வேலை பார்க்கறத மக்களுக்கு சொல்லிடு. நான் பார்த்துட்டு இருக்க வேலை ஐஸ் பேக்கிங் வேலை. அதுல உங்களுக்கு மீன், இந்த புளியால, இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டம்லாம் ஐஸ் பேக்கிங் பண்ணி கொடுப்போம். மற்றபடி உங்களுக்கு ஃபுல்லாவே பேக்கிங் தான். எல்லாமே பேக்கிங் பண்ணி அங்க போய் மார்க்கெட்ல கொண்டு போய் திரும்பி விற்பாங்க. மீனை வித்து திரும்பி அவங்க அதுல இருந்து அமௌண்ட் இங்க கலெக்ட் பண்ணி திருப்பி அடுத்த நாள் மீன் எடுக்க வருவாங்க. இது டெய்லி எடுக்க வருவாங்க மீன். இது என்ன மாதிரி மீன்லாம் எடுப்பாங்கன்னா, உனக்கு
இந்த கொலியாலன்னு சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல கொலியால. இது வந்துட்டு எங்க இருந்து வந்து எடுக்க வராங்கன்னா, அவங்க ஊர்னா எந்த ஊர்ல இருந்து? எந்த ஊர்னா களியக்காவலன்னு சொல்லுவாங்க. களியக்காவல சொல்லுவாங்க, கேரளா பார்டர் அந்த லைன்ல இருந்து வராங்க. களியக்காவல, மார்த்தாண்டம் அந்த லைன்ல இருந்து வருவாங்க. மோஸ்ட்லி கேரளா அந்த லைன்ல தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து தான் வருவாங்க. ஏன்னா ஏன் இங்க வராங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் மீன் கிடைக்குங்கிறக்காக. இப்ப அங்கேயுமே கடல் இருக்குல்ல, அங்க கிடைக்காது. அங்க வந்துட்டு உங்களுக்கு தங்க கடல்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க தங்க கடல்னு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மீன் வந்துட்டு ஒரு 10 நாள், இப்போ 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச மீன்லாம் ரிட்டன் நீங்க வரும்போது. ஒரு நிமிஷம், தங்க கடல் இங்க போற கடலுக்கு என்ன வித்தியாசம்னா, தங்க கடலுக்கு அங்க வந்து கடலுக்கு போய் அவங்க தங்கி அவங்களுக்கான ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் அந்த மீனை பிடிச்சிட்டு தான் வருவாங்க. அது 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், அந்த கடல்ல இருந்து தங்கி தான் வச்சுருவாங்க. இங்க இருக்கிறவங்க எப்படின்னா, விடியகாலம் 4 மணிக்கு போயிட்டு டெய்லியும் விடியகாலம் 4 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்குள்ள அவங்க இங்க வரணும். வரல என்ன, இங்க ரோப் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர முடியாது, அங்க நின்றுட்டு அடுத்த நாள் தான் அவங்க மீன் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க 12 மணிக்குள்ள வந்து இங்க மீன் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோல. 12 மணில ஒரு 10:30 அந்த டைம்ல வந்தாதான் இங்க வியாபாரி இருப்பாங்க, வந்து மீன் எடுத்துட்டு போவாங்க. அதுதான் அங்க உள்ள மீன்களுக்கும் இங்க உள்ள மீன்களுக்கும் வித்தியாசம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இங்க மற்றபடி அந்த களியக்காவல, அந்த மார்த்தாண்டம் அந்த லைன்ல தான் வருவாங்க. அப்ப ஏன் இங்க வராங்கன்னா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் தான். ஏன்னா நமக்கு டெய்லி கடல்னால ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நமக்கு வந்துட்டு 2 நாள் வச்சிருந்தாலும் அந்த மீன் அது பாட்டுல இருக்கும். இது தங்க கடல் மீன் வாங்கினா 10 நாளுக்குள்ள முன்னாடி உள்ள மீனா இருக்கும். அப்போ இங்க வந்து கொடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்காது, ஒன்லி ஐஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஐஸ் மட்டும் போட்டு வச்சு கொண்டு வரும்போது இங்க கொண்டு வர ஃப்ரோசன் ஃபிஷ் மாதிரி இருக்கும். நம்ம அன்னைக்கு பிடிச்ச டேஸ்ட் மாதிரி இருக்காது. அதுதான் ஒரு மேட்ரு. அதனாலதான் இங்க தேடி வராங்க. சரி, நீங்க எத்தனை வருஷம் வேலை பார்க்க? இங்க நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேல வேலை பார்க்கறேன். 2018-19 இருந்து வேலை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அங்க வந்துட்டு வேற ஒருத்த அந்த சப்பா செட்டு சொல்லுவாங்க, அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பி இங்க ஐஸ் பேக்கிங் பண்றதுக்காக இங்க மாறினேன். அப்படியே 2-3 வண்டிகள்ல பார்த்து அப்படியே இப்ப தனியா ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கு. தம்பி, மாமா இப்படி சேர்ந்து எல்லாருமே ஃபேமிலியா தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே சாம்னு ஒரு அண்ணன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வண்டி கடைசியா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நான் ஒரு 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வெளியே போனனால இப்ப நான் தம்பி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க வேலையை. நீங்க 7 வருஷம் வேலை பார்க்கறன்னு இதான் தொழில் நினைச்சிடாதீங்க. தலைவன் பார்ட் டைமா பார்த்துட்டு இருக்கான். ஈவினிங் மாதிரி வேலை பார்ப்பான். மற்ற நேரம் அவர் எங்க போவாருன்னா ஃபாரின், துபாய், சவுதி அரேபியா அந்த மாதிரி எங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ லீவ்ல இருக்கிறனால இங்க வேலைக்கு வந்திருக்காரு. லீவ்ல ஒரு 1 மந்த்துக்காக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்ல திருப்பி அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டோடனே கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். ரொம்ப பெரிய உழைப்பாளி என் மாமா, எங்க அம்மாவோட தம்பி. சரி, ரைட் மாமா. நீ இப்ப 7 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கீல்ல, நீ வந்த புதுசுக்கும் இப்பவும் என்ன சேஞ்ச் இருக்குது, இல்லைன்னா அப்படியே தான் இருக்கிறாங்களா, என்ன மாதிரி? வந்த போது கொஞ்சம் மீன் பாடுகள்லாம் கொஞ்சம், நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜப்பான் செட்ல வேலை பார்த்துட்டு இருக்க முச்சுல வந்துட்டு மீன்லாம் நல்ல மீனா இருக்கும், நிறைய மீன் வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 350 போட்டு போகும், 350 போட்டு போகும். அப்புறம் நாளடைவில் அந்த கொரோனா பீரியட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வாரத்தாலேயே ஒரு போட்டுக்கு 3 கடல் தான் போறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் 100 போட்டு 120 போட்டு மட்டும்தான் போகுது. மற்ற நாள்லாம் 300 350 போட்டு. அப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு நாளைக்கு 100 போட்டு 120 போட்டு அவ்வளவுதான் போகுது. அதுக்கு மிஞ்சி போனா பாடு இல்லைன்னா ஒரு 70 போட்டு 60 போட்டு இப்படிதான் போகும். ஏன் அப்படி ஆயிட்டுன்னா பாடும் கம்மியாயிட்டு. இப்போ எதனால கம்மியாயிட்டு நினைக்கிறேன்? எல்லா பக்கமும் இருந்து மீனும் முடிக்காங்க. சில பேர் வந்துட்டு இந்த சுருக்கு வலைன்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அப்போ சின்ன சின்ன குஞ்சுகளை முதற்கொண்டு அரிச்சிட்டு வர்ற எல்லாமே பவளப்பாறைகள் எல்லாமே சேர்த்து அரிச்சிட்டு வந்துடும். அப்போ மீனும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம அடுத்த நாள் கடலுக்கு போகணுமேன்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. கடலுக்கு போய் நம்ம அந்த மீனை பிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்படி நமக்கு ஒரு சின்ன குஞ்சுல விட்டாதானே நமக்கு ஒரு நல்ல பெரிய மீனா கிடைக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி மொத்தமா அன்னைக்கு கிடைக்கிற லாபத்தை இது பண்ணிக்கிறணும், அதுக்காக மொத்தமா அடிச்சுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். இப்படியே நினைச்சிட்டு இருந்தனால 7 வருஷமா இப்படியே இதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நாளடைவுல அப்படியே குறைய ஆரம்பிச்சுட்டு, நான் இது போக நிறைய மீன்பிடி திறமைகள்லாம் பக்கத்துல அதிகமாயிடுச்சு. அதனால உங்களுக்கு அங்கங்க இந்த போட்லாம் இப்போ டெய்லியும் ஒவ்வொரு போட்டு இறக்குற மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு இதுல இருந்து. அதனால புது புது போட்டு எல்லாம் இறக்கிட்டே இருக்காங்க. மீன்களும் என்னன்னா மீனும் வரத்துகள் கம்மியாகுது. அதனால இப்ப மீன்பாடுகள் இல்லாதனாலதான் இப்ப போட்டு எல்லாம் ஒரு 100 போட்டு 120 போட்டு அப்படி ஒரு நாளைக்கு கம்மியா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த மாதிரி தான் போகுது. 300 350 போட்டு போனதுலாம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரும். இப்போ அப்படி கிடையாது. சரி, வா கண்டிப்பா போனோம். இன்னும் நிறைய பேரை வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. இவனும் கூட இருப்பான், போய் எடுப்போம் வாங்க.
அம்பு 300 அம்பு 400 அம்பு 500 அம்பு 600 அம்பு 700 அம்பு 800 1800 அம்பு 1800 அம்பு 1800 அம்பு 1800 அம்பு 1800 அம்பு 900 அம்பு 2000 அம்பு 100 அம்பு 200 அம்பு 300 அம்பு 400 2400 2400 அம்பு 500 அம்பு 600 அம்பு 2600 அம்பு 700 அம்பு 2700 அம்பு எபி 2700 அம்பு எவ்வளவு போடுங்க 2700. இந்த மீன் பேர் மாவுளா. இது வந்து வயிற்றுக்குள்ள ஒரு டீப் ஒன்று இருக்கும், அதனால இது கிலோ 200 அந்த மாதிரி ரேட்டு போகும் இந்த மீன். அவங்க போங்க, நீங்க இருப்பீங்க, சகாயனா இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேள்வி அடிப்பாங்க. இல்ல போட்டில் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இப்போ போட்டில் வேலை பார்க்குற ஒரு அண்ணன்ட்ட பேச போகிறோம். ஸோ ஆனால் உங்கள் பேர் என்ன, எத்தனை வருஷம் வேலை பார்க்குறீங்க? என் பேர் பிரகாஷ். நான் ஒரு 30 வருஷமா மினிமமாக ஒரு 30 வருஷமா இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொழிலை பார்க்கும்போது முன்னாடிக்குள்ள இருந்ததுக்கு உண்டான மீன் வளர்ச்சி வரத்துகள் இப்போ கிடையாது. இருந்தாலும் முதல்ல உள்ள தொழில்கள் வந்து தூத்துக்குடி தொழில்கள் நல்லா ஓஹோன்னு தான் இருந்தது. இப்போ ரொம்ப சுமாராயிருச்சு. ஏன்னா வந்து தூத்துக்குடி தொழில் வந்து முன்னால 2 ஷிஃப்ட் 6 கடல் ஓடிச்சு. இப்போதைக்கு 6 கடல் கவர்மெண்ட் எங்களை தடை பண்ணலை. தடைக்காலம் வந்து முடிஞ்சு இப்போ நாங்கள் 6 கடலை இப்போ எங்களுடைய இதனாலதான் நாங்கள் 240 போட்டு இந்த பிசிஆர் பருகில் கிடக்கு. 240 போட்டு ஃபுல்லா போனா எங்களுக்கு மீன் விலைவாசி கிடைக்க வேண்டாம். காரணம் என்னன்னா நாட்டுப்படைகள்ல வந்து மீன் வரத்துக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எல்லாம் நம்ம சென்னையில இருந்து இப்போ கன்னியாகுமரி வர நமக்கு மீன்கள் கொஞ்சம் அதிகம். நம்ம நாட்டுகளுடைய மீன்கள் அது நாட்டுப்படைகளோட மீன் கொஞ்சம் ரொம்ப ஓவர். நாட்டுப்படகுகள்னா நாட்டு சிறிய படகுகள், அந்த தூண்டியல் மீன்கள், வலைகள், வலைகள், கில்லட், ஆமா அவங்களுடைய மீன்கள் வந்து கொஞ்சம் வரத்துகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து மீன் வளர்ச்சிகள் கம்மியாயிடுச்சு. ஆனா குறிப்பிட்ட டைம் தான் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. இப்போ நமக்கு என்னன்னா வந்து காலையில 5 மணிக்கு அடிச்சு போனோம்னா இரவு 10 மணி 9 மணி தான் நம்ம கரை திரும்பணும், ரிட்டர்ன் வரணும். அதுல வந்து நமக்கு வந்து செலவுகளை டீசலே நமக்கு ஒரு 1300 லிட்டர் மினிமமா வரும். அதுக்கு வந்து 2,30,000 ரூபாய்க்கு நம்ம அந்த மீனை பிடிச்சாதான் நமக்கு எல்லாமே நஷ்டம் இல்லாத அளவுல நமக்கு போகணும். இல்லைன்னா அந்த மீன் அதுவும் நம்ம சந்தோஷமா மீனை நம்ம பிடிச்சிட்டு
செலவுக்கு நமக்கு நஷ்டம் இல்லாதவங்கள இன்னைக்கு ஓடின்னு வந்தாலும் ஆனா வந்து அதுக்குண்டான விலைவாசிகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. விலைவாசி ஏன் ஏறலன்னு நினைக்கிறீங்க? விலைவாசி ஏன்னா கடற்பரங்கள் மற்ற ஏரியாக்கள்ல மீன்கள் வந்து சிறிய படகுகள் மீன்கள் கொஞ்சம் அதிகமா வந்ததுன்னா நமக்கு வந்து மீனுடைய விலைவாசிகள் கம்மியாயிருது. அங்க மீன்கள் கம்மியா இல்லாத நேரத்துல ஓரளவு கொஞ்சம் சுமாரான ரேட்டுகள் போகும். இப்ப என்ன பண்ணா இங்க விலைவாசி ஏறுன்னு நினைக்கிறீங்க? எப்போ விலைவாசி என்ன பண்ணுனா அப்படிங்கறது இப்போ இது இயல்பாயிருச்சு. இதை மாத்த கொள்றதுக்கு உண்டான இல்லை. ஏன்னா வந்து இப்போ சுருக்கு மடிகள் வந்து அதிகமாயிருச்சு. இப்போ கில்நெட்டுக்காரங்கெல்லாம் இப்போ சிறிய படகுகள்லாம் சுருக்கு மடி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும். இந்த சுருக்கு மடியில கொஞ்சம் அதிகமான மீன்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு வந்து கேரளால வந்து இறங்கி வரக்கூடிய மீன், அந்த மீன் வரும்போது அவங்க சுருக்கு மடியை வந்து அது மேலால இப்போ பத்தாக்குறைக்கு முதல்ல மேல கிடக்குற மீனை சுருக்கு முடி போட்டு பிடிச்சாங்க. இப்போ அவங்க குழியோடியும் பார்ல தங்கக்கூடிய மீனையும் சுருக்கு போட்டு எடுக்கிறாங்க. இதுல மீனுடைய வளர்ச்சிகளும் கொஞ்சம் குறைவாகுது. அப்போ நமக்கு தேவையான மீன் கிடைப்பதில்லை. இப்போ நம்ம பிடிச்சிட்டு வர்ற மீன் முதல்ல வந்து தூத்துக்குடி போட்டுகள் வந்து பெரிய பெரிய மீன்கள் தான் பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ அந்த மீனை சின்ன படகுகள் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப இது வந்து இப்ப தூத்துக்குடி போட்டுகள் எல்லாமே சின்ன சின்ன மீனை பிடிக்கிறது. இப்போ வீடியோல எல்லாம் கோழி தீனங்கள் என்னைக்கு இதுக்கு தான் அந்த மீன்கள் போயிட்டு இருக்கு. அப்போ எவ்வளவுக்கு மோசமான நிலைமையில தூத்துக்குடி போயிட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் கேட்கணும். இன்னும் நாளுகள் இருக்கு, இன்னும் நமக்கு வரக்கூடிய சன்னதிகள் இன்னும் வாழணும். அதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு, நமக்கு சுமூகமான ஒரு தங்கல் தொழில் கிடைச்சதுன்னா ஓரளவு தூத்துக்குடியில உள்ள 240 போட்டு இயங்கும். அதை சேர்ந்த குடும்பங்களும் வாழும். இல்லைன்னா அவ்வளவுதான், ஒவ்வொருத்தரா போட்டை வித்து அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். எங்களுக்கு அந்த 5 மணிக்கு போனோம்னா ஓரளவு 5 மணி நேரம் ரன்னிங்கை கொடுத்து போனா தான் மினிமமா 4 இழுவை தான் கொடுக்க முடியும். அந்த 4 இழுவை 3 இழுவை கொடுத்தா தான் அந்த மீன் கிடைச்சா தான் உண்டு. இல்லைன்னா இல்லை, நஷ்டத்துல தான் ஓனர்கிட்ட பைசா வாங்கிட்டு போகணும். சரிண்ணா, மேல என்ன கேட்க இல்ல, ரொம்ப உங்க மனசுல இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும். எல்லாரோட குறைகளும் அவங்களுக்கான கஷ்டங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க. கூட்டத்தை பார்த்தோன்னே நிறைய பேர் மீன் வாங்க வராங்க, இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தோணும். ஆனா இங்க உள்ளுக்கு வரவங்களுக்கு தான், வேலை போறவங்களும் இங்க இருக்கிற கஷ்டம் புரியும். ஏன்னா இவங்க அண்ணன் சொன்ன மாதிரி தான் 6 நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இருக்கிற எல்லா போட்டும் 3 நாள் தான் போகுது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி மற்ற சின்ன சின்ன போட்டுகள்லாம் தங்கி கடல்ல தங்கி அவங்க மீன் பிடிக்கும் போது இங்க பிடிக்கிறவங்களுக்கு மீன்கள் வரமாட்டேங்குது. அப்போ வராத பட்சத்துல 3 நாள் போறதுல அந்த ஷிஃப்ட் கணக்கில் போற போட்டுகளுமே கம்மியா தான் போகுது. நிறைய பேர் போட்டை வித்துட்டாங்க. முன்னாடி நிறைய போட்டு இருந்துச்சு இங்க. ஆமா, இங்க முன்னாடி நிறைய போட்டுனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து தொழில்பாடுகள் ரொம்ப சுருக்கமானனால நம்ம முழுமையா அந்த போட்டுகள் அதிகமான போட்டுகள் போகும்போது நமக்கு உண்டான விலைவாசிகள் கிடைக்க மாட்டேங்குது. அதோட நம்ம மொத்த ஓனர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிட்ட இத்தனை போட்டுகள் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா இருக்கிற போட்டுக்கே நம்ம மீனை கொண்டு வந்தோம்னா மீன் விலைவாசி இல்லை. அது அந்த காரணத்தோட தான் நமக்கு வந்து இப்போ 3 கடல் டேன் மாத்தி கொடுக்குறாங்க. 120 போட்டு 120 போட்டு 3 கடல் 120. ஒரு கடல் போனோம்னா மறுகடல் இன்னொரு 120 போட்டு. முன்னாடி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா கடலுமே 6 நாள் போகும். ஒரு போட்டு கிட்டத்தட்ட 30 பேர் இருந்தாங்க. ஆட்கள் தான் ஷிஃப்ட் மாத்தி போனாங்களே தவிர போட்டு ஷிஃப்ட் மாத்தி போடல. இப்போ போட்டே ஷிஃப்ட் மாத்தி தான் போகுது. அந்த நிலைமையில தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்க இருக்கிற அது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வாழணுங்கிற ஒரு இதனால இங்க இருக்கிற சங்கங்களும் ஓனர்களும் எல்லாருமே கலந்து பேசி 3 போட்டா ஒரு வாரத்துக்கு 3 நாள் மட்டும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் கணக்கில் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாரும் கிடைக்கணும் இல்லையா? நம்ம இங்க இருக்கிறவங்கள மட்டும் பாரபட்சம் பார்க்க கூடாது இல்ல. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஊழியில வந்து எல்லாம் நடத்தினாதான் உண்டு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவை நீங்க பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.